மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே
உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 26 முடிய. அவர்கள் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது பார்க்கிறீரா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள். இதைத்தான் நாம் நடைபெறும் என்று சொல்லுவோம். இப்படி பல மனிதர்கள் இந்த சமூகத்திலே, இந்த சமயத்திலே, திருச்சபையிலே, அரசியலிலே, உலகத்திலே, நாட்டிலே, வீட்டிலே, ரோட்டிலே இருக்கிறார்கள், நடக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ஒரு வகையிலே நோயாளிகள் என்று சொன்னால், இவர்களை ஆண்டவர் குணப்படுத்த வேண்டும் என்று நாம் இன்றைக்கு ஆசைப்படுகிறோம். அதற்காக இறைவேண்டல் செய்கிறோம். இயேசு செய்கின்ற ஒவ்வொரு புதுமையும் பல பாடங்களை நம்முன் படம் பிடித்து காட்டுகிறது. குறிப்பாக அவர் செய்த ஒவ்வொரு அற்புதமும் தன்னுடன் இருந்த, அவரை பின்பற்றி வந்த ஒவ்வொரு சீடருக்கும் சீடத்துவ வாழ்க்கை எடுத்து காட்டுவது போல அமைகிறது. ஒரே சொல்லால் அவர் குணம் பெறாது, சில செயல்களால் சிறிது சிறிதாக குணம் பெறுகிறார். 2 முறை அவன் கண்களில் ஆண்டவர் தன் கைகளை வைத்து குணம் கொடுக்க வேண்டியதாயிற்று. இந்த மொத்த நிகழ்வையும் இயேசுவின் சீடர்களின் வாழ்க்கையோடு ஒத்துப்போவதாகவே காண முடிகிறது. முதலில் தன்னிடம் வந்தவரை ஊருக்கு வெளியே அழைத்துச் செல்கிறார். சீடர்களும் இயேசுவால் அழைக்கப்பட்ட உடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இவ்வுலக வாழ்வினை அவரோடு சென்றனர். மார்க் 1:20 சொல்கிறது, முதலில் அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே ஆண்டவரை அவரது இறப்பிற்கு முன்பு தனியே விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். ஆண்டவரோடு இருந்து உண்டு உடுத்து உறங்கியவர்களின் அகக்கண்கள் முழுமையாக திறக்கப்படவில்லை. மெசியா என்றார்கள், ஆனால் அவர்கள் அரசியல் சமுதாய மெசியாவை எதிர்பார்த்தார்கள். இன்றைய நற்செய்தியில் கூட இதை போலத்தான். கண் தெரியாதவர் மனிதனை பார்த்தார், ஆனால் மரங்கள் போல இருக்கிறார்கள் என்றார். தன் பார்வை மரங்களாய் இருக்கிறது என்று கூறினார். சீடர்களின் மெசியாவை கண்ட கிறிஸ்தவ பார்வையும் அப்படித்தானே இருந்தது. ஆனால் 2ஆம் நேரம் இயேசு தொடும் பொழுது அவர் முழுமையாக பார்வை பெறுகிறார். சீடர்களும் 2ஆம் முறையாக இயேசுவின் உயிர்ப்புக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்த 2ஆம் அழைப்பின் பொழுது அவர்கள் முழுமையாக மெசியாவை கண்டடைகிறார்கள். ஆக இறை நம்பிக்கையும் என்பது உடனடியாக ஒரே நாளில் உச்சமடைவதல்ல,
இது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நம்மையே ஒருமுகப்படுத்தி தயாரிப்பது. அவரை பின்பற்றும் பொழுது பல புனிதர்களைப் போல நாமும் ஆன்மாவின் இருளினை சந்திக்கலாம், மீண்டும் மீண்டும் தவறலாம். ஆனால் இயேசுவை நம்பிக்கையோடு பற்றி பிடிக்கும் போது நம்முன் அவர் ஒளியாக ஒளிர்ந்த நம் பலவீனங்களை பலமாக மாற்றுவார். தம் தடைகள் ஒவ்வொன்றுக்கும் விடைகள் கிடைக்கும். நம் குறைகளை நிறைவாக்குவார். நாமும் நம் கிறிஸ்தவ அழைப்பிலே உண்மையான மெசியாவை காண முயல அழைக்கப்படுகிறோம். வழக்கமாக ஒரு வார்த்தையில் அல்லது சிறு தொடுதலில் குணப்படுத்துகிற இயேசு இன்று 2 கட்டமாக பார்வையற்ற மனிதனை குணப்படுத்துவது சற்று வித்தியாசமாக தோன்றுகிறது. ஏன் இப்படி செய்தார்? இதில் ஏதாவது உட்காரணம் உண்டா? அல்லது இயேசுவின் இறை ஆற்றல் குறைந்து விட்டதா என்ற சில கேள்விகள் எழலாம். ஆழ்ந்து தியானிக்கிற பொழுது இதிலே இறை ஆற்றல் அதிகமாக வெளிப்படுவதாக உணர்கிறோம். இன்னும் சில உண்மைகள் மறைந்திருப்பதையும் காண முடிகிறது. மனிதர்கள் சில சமயங்களில் இறை ஆற்றலை உடனே காண முடியும். சில சமயங்களில் இறை வல்லமை சற்று தாமதமாக கிடைக்கும். பொறுமையோடு தாழ்ச்சியோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே தான் சொல்லுவார்கள், ப்ரேயர் டஸ் நாட் ஹாவ் எனி எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு கிடைக்கும், இல்லை நாளை கிடைக்கும் ஜெபம் செய்கிறது, இல்லைன்னா 1 மாதம் கழித்து 1 வருஷம் கழித்து தெரியாது என்ற செய்தி இதில் புதைந்து உள்ளதே காண்கிறோம். மருத்துவமனைக்கு சென்றால் சிலருக்கு உடனே குணமாகும், சிலருக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். இருவரிலும் இயேசுவின் வல்லமை தான் செயல்படுகிறது. நம்முடைய நம்பிக்கையின் ஆழம் அகலத்திற்கு ஏற்ப அருள்நிலைக்கு ஏற்றவாறு உடனேயோ அல்லது சற்று தாமதமாகவோ அது நடைபெறலாம். இரண்டிலும் இறை ஆற்றலே செயல்படுகிறது. பார்வையற்ற மனிதனின் அருள்நிலைக்கு ஏற்றவாறு 2 கட்டமாக அந்த அருஞ்செயல் நடைபெறுகிறது. நமது வாழ்விலும் சில சமயங்களில் 2 கட்டமாகவோ 3 கட்டமாகவோ 4 கட்டமாகவோ கடவுள் நம்மை தரிசித்து நம்மை மனமாற வைக்கலாம். சில சமயங்களில் நம் வேண்டுதல்கள் தாமதமாகிறது என்றால் நம் அருள்நிலை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும். இயேசு எப்போதும் போலவே செயல்படுகிறார். அது 2ஆம் 3ஆம் 4ஆம் கட்டமாக நம்மை அடைகிறது என்றால் நாம் நமது நம்பிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். நம்பிக்கை அதிகமாக்குவோம், எல்லாம் கைகூடும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் புது பார்வை பெற்ற மனிதராக வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே.
தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின்
தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. அம்மா
அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய் உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய் உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வேன். அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய்மரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் மாமரியே, அம்மா அம்மா மரியே எங்கள் தாய்மரியே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.